தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் நேத்து. அவருக்கு வாழ்த்து சொல்றேன்னு சொல்லி தமிழக பாஜக வித்தியாசமான முறையில ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. தமிழக பாஜக செய்த அந்த செயலானது தேசிய அளவுல வைரலா போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் பிறந்த நாள்ல தமிழகத்துல எது மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு, அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய 71வது பிறந்த நாளை கூட நிம்மதியா கொண்டாட விடாம பண்ணிருக்காங்க இந்த தமிழக பாஜக, தமிழக மக்கள், முக்கியமா இந்த திமுக காரங்க. அதை எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அப்படியே இங்க இருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட ஊடகங்களான தமிழக ஊடகங்களுடைய செயல்பாடுகள் பற்றியும் பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சோ வாங்க கண்டென்ட்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏழமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 1ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுடைய பிறந்த நாள். நம்மளுடைய ஊபிகள் மற்றும் திமுக ஜிங்சக்குகள் இவங்க எல்லாருமே மார்ச் 1 கலைஞரின் சன்னே அப்படி மாதிரிலாம் வாழ்த்துக்கள் சொல்லி சோசியல் மீடியால தெரிக்க விட்டுருந்தாங்க. ஆனாலும் பாருங்க, அவங்களால ஒரு ஹேஷ்டாக கூட ட்ரெண்ட் பண்ண முடியல. ஆனா பாஜக காரங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்ப அந்த போதைப் பொருட்கள் விவகாரம் பயங்கரமா பேசப்பட்டு வருது இல்லையா, அது கூட முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பெயரை சேர்த்து இந்திய அளவுல ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியாலேயே அறிவார்ந்த ஐடி விங்னா திமுக ஐடி விங்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்களால உருப்படியா ஏதாச்சும் பண்ண முடியுதானா? ஒன்னும் பண்ண முடியல. வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். அவங்களால ஒன்னுத்தையும் பண்ண முடியல. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும்னா எப்படி வாழ்த்து சொல்லணும்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள், அவரு எல்லா வளமும் பெற்று நீண்ட நெடிய ஆயுளோட அவர் வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்த்து சொல்லணும். நம்ம அண்ணாமலை அவர்கள் அப்படிதான் வாழ்த்து சொல்லியிருந்தாரு. அண்ணாமலையோட அந்த வாழ்த்தை பார்க்கும்போது எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்தது, இவர் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு, இவர் இப்படி பண்ணாருன்னா இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஆப்பு வச்சிருப்பாரு நான் நினைச்சேன். அதே மாதிரி தமிழக பாஜகவுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க. தமிழக பாஜக இப்படி ஒரு செயலை செய்வாங்கன்னு கண்டிப்பா யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்களேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் தமிழ்நாடு பிஜேபி ஹியர்ஸ் விஷிங் அவர் ஆனரபிள் சிஎம் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் a happy birthday in his favorite language, may he live a long and healthy life. அதாவது நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய புகைப்படத்தை போட்டு மேண்ட்ரைன்ல, அதாவது சைனீஸ்ல பிறந்தநாள் வாழ்த்துக்களை தமிழக பாஜக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு ட்வீட்டும் சேர்த்து போட்டிருந்தாங்க. அதையும் பாருங்க. For those who would like to wish our CM in Mandarin, please use this. அதாவது அது என்னன்னா, ஹாப்பி பர்த்டே ஸ்டாலின், விஷ் யூ எ லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப் அப்படிங்கிறத சைனீஸ்ல அந்த மேண்ட்ரைன்ல பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இதுக்காக தமிழக பாஜக இப்படி சைனீஸ்ல தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப ரீசெண்டா குலசேகரப்பட்டினம்ல ராக்கெட் ஏவுதளத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழா நடந்தது இல்லையா, அப்போ தமிழகத்தினுடைய இந்த திமுக அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய விளம்பரத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. சைனீஸ் ராக்கெட்டை யூஸ் பண்ணி அந்த ஒரு விளம்பரத்தை போட்டிருப்பாங்க. அதை குத்தி காட்டும் விதமாக, கேலி கிண்டல் பண்ணும் விதமாக இப்படி தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சைனீஸ்ல வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க தமிழக பாஜக. பாஜகவுடைய இந்த ட்வீட் இருக்கு பாத்தீங்களா, இது செம்ம வைரலா போச்சு, நேஷனல் லெவல்ல ட்ரெண்டிங்ல போச்சு. பாஜக போட்ட இந்த ஒரே ஒரு ட்வீட் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன்ஸ் மேல வியூஸ் போயிருக்கு. இந்த ட்வீட்டை பார்த்த திமுக தலைவர்கள் முதல் இந்த குட்டி குட்டி ஜிங்சக்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க முதல் இந்த இணையதள ஊப்பிகள் இவங்க எல்லாருமே பயங்கரமா கதறிட்டு வராங்க. நேஷனல் மீடியால இருந்து லோக்கல் மீடியா வரைக்கும் தமிழக பாஜக போட்ட இந்த ட்வீட் தான் பேசும் பொருளா மாறி இருந்தது. இதோ இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. டைம்ஸ் நவுல இந்த விஷயத்தை பற்றி போட்டிருக்காங்க. பிஜேபி சென்ஸ் பர்த்டே விஷஸ் டு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் இன் இஸ் ஃபேவரட் லாங்குவேஜ். ஃபேவரட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது சைனீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பாஜக சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை தான் இங்க டைம்ஸ் நவுலையும் போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, தமிழ் தி ஹிந்து, அதுலயும் முதல்வர் ஸ்டாலினுக்கு சீன மொழியில் பிறந்தநாள் வாழ்த்து பகிர்ந்த தமிழக பாஜக. இத மாதிரிதான் ஒரு மீடியா விடாம எல்லாருமே இந்த விவகாரத்தை குறித்து பேசியிருக்காங்க. எல்லாருமே பயங்கரமா ஷேரும் பண்ணிருக்காங்க. கூடவே தமிழக பாஜக ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்ப நாம ஒரு போஸ்ட் பார்த்தோம் பாத்தீங்களா, அதை விட இந்த வீடியோ இன்னும் கலாயா இருந்தது. தயவு செய்து நீங்களும் அதை பாருங்களேன். பொதுவா சீனாக்காரங்க தான் அடுத்தவங்க தயாரிப்ப காப்பி அடிச்சு தாம் பேரை ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்க. ஆனா சீனாக்காரனுக்கே விபூதி அடிச்ச கூட்டம் ஒண்ணு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. ஆமாங்க, அவங்க தான் நம்ம ஊப்பி. அடுத்தவங்க செய்யற சாதனைக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு ஒரு அவார்டு தரணும்னா சந்தேகமே இல்லாம அது நம்ம சைனா முன்னேற்ற கழகத்தை தான் சாரும். ஓ இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சாரும். அப்படி ஒரு சுவையான சம்பவம் தான் நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா தொடங்கி வச்ச குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள தொடக்க விழாவிலையும் நடந்துச்சு. நம்ம நாடு மற்ற துறையில வளர்ந்த மாதிரி விண்வெளி துறையிலையும் வளரணும்னு, அதுலயும் நம்ம தமிழ்நாட்டோட பங்கு இருக்கணும்னு தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்துல ராக்கெட் ஏவுதளத்துக்கு அடிக்கல் நாட்டு
காட்டினாரு. இந்த திட்ட தொடக்க விழாவுக்கு திமுக சார்பா கொடுக்கப்பட்ட பத்திரிகை விளம்பரத்தை பார்த்துட்டு தான் நாடே கை கொட்டி சிரிக்குது. அந்த விளம்பரத்துல இருந்த ராக்கெட் படத்துல சீன நாட்டோட கொடியும் லோகோவும் இருந்ததுதான் உச்சக்கட்ட காமெடி. ஒருவேளை இது தெரியாம நடந்த தவறா இருக்குமோன்னு பார்த்தா ஏற்கனவே இதே மாவட்ட அரசு பேருந்துல சீன மொழியில பெயர் பலகை இருந்தது வேற நம்ம கண்ணு முன்னால வந்து போகுது. இதையெல்லாம் பார்க்கும்போது அநேகமா அடுத்த திமுக பொதுக்குழு கூட்டம் பெய்ஜிங்ல நடக்குமோன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. இந்த கலையபுரத்துக்கு தொகுதி எம்பி கனிமொழி கிட்ட விளக்கம் கேட்டப்ப அவங்க சொன்னாங்க பாரு ஒரு பதில். எதிரி நாடுன்னு யாரும் வரைக்கும் அறிவிக்கல. இனி ஊபிஸ்லாம் எங்க மதர் டங் மாண்ட்ரின் எங்க அதிபர் ஜி ஜின்பிங் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. சபாஸ் சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். ஐயோ, யார் அந்த எடிட்டர், யார் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர், இப்படி பிச்சு உதறி இருக்காங்க. அதுலயும் அந்த சைனீஸ் லெட்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டுல ஓடின பஸ்ல இருந்தது போட்டாங்க பாத்தீங்களா, உண்மையாலே அல்டிமேட். எவ்வளவு அப்டேட்டடா இருக்காங்க பாருங்க. உண்மையாலே சின்ன சின்ன பசங்களை தான் ஐடிவில வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கதான் பயங்கர அப்டேட்ல இருப்பாங்க. அதனாலதான் இத மாதிரி தரமான ஒரு கண்டென்ட் வந்திருக்கு. இந்த ஒர்க் யார் பண்ணாங்கன்னு தெரியல. நான் என்னுடைய சேனல் சார்பாக மனசார நான் அவங்கள வாழ்த்துறேன். உண்மையாலே தரமா இருந்தது, உண்மையிலே தரமா இருந்தது. இது மட்டும் கிடையாதுங்க, இந்த லொல்லு சபா சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது பாத்தீங்களா, அதுல நிறைய படம் கூட ஸ்பூஃப் பண்ணுவாங்க. அப்போ இந்த தம்பி சொல்லிட்டு நம்முடைய சீமான் அவர்கள் இயக்கிய தம்பின்னு ஒரு படம் இருக்கு பாருங்க, அந்த படத்துடைய ஸ்பூஃப் வீடியோவை எடுத்து தமிழக பாஜக சார்பாக ஒரு வீடியோ ஒன்று எடிட் பண்ணியிருந்தாங்க. இப்ப நான் என்ன செய்ய, இப்ப நான் என்ன செய்யன்னு இந்த மாதவன் கேப்பாரு பாத்தீங்களா, அதை ஸ்பூஃப் பண்ணிருப்பாங்க. அதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிற மாதிரி இப்ப நான் என்ன செய்ய, இப்ப நான் என்ன செய்யன்னு கேட்கும் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதிகளா ஒரு சில விஷயங்களா கொடுத்துருப்பாரு பாருங்க. அதை எல்லாத்தையுமே அவர் சுத்தி இருக்கிறவங்க சொல்ற மாதிரியும், அது அடுத்த வாரம், அது அடுத்த மாசம், இது போன மாசம் அப்படின்னு சொல்ற மாதிரி செம்ம ஃபன்னா பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு டைம் இருந்தா அதையும் போய் பாருங்க. நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மற்றும் பீகாருடைய முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு. ரெண்டு பேருக்குமே பிறந்தநாள் வாழ்த்து தான் சொல்லியிருந்தாரு. ஆனாலும் ஒரு பெரிய சம்பவத்தை நடுவுல மோடி அவர்கள் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய வாழ்த்து பாருங்க. பர்த்டே கிரீட்டிங்ஸ் டு திரு எம்.கே. ஸ்டாலின் ஜி, சிஎம் ஆஃப் தமிழ்நாடு, மே ஹி லீட் எ லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. அடுத்ததாக பீகாருடைய முதல்வர் திரு நிதிஷ்குமார் அவர்களுக்கு எப்படி வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் பாருங்க. பெஸ்ட் விஷஸ் டு பீகார் சிஎம் ஸ்ரீ நிதிஷ்குமார் ஜி ஆன் இஸ் பர்த்டே, பிரேயிங் ஃபார் இஸ் லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப் இன் சர்வீஸ் ஆஃப் தி பீப்புள். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சவன் பிஸ்தா. எப்பேற்பட்ட விஷயத்த நம்முடைய மோடி அவர்கள் சூசகமா சொல்லியிருக்காரு பாருங்க. அப்புறம் நம்முடைய திமுக பொரோட்டா வச்சு சீப்பு செந்தில் இருக்கா இல்லையா, அவன் ஒரு பதிவு போட்டிருந்தான் பாருங்க. முதல்வருக்கு இன்று பிறந்த நாள், திமுகவினர் இதை பார்க்க வேண்டாம், ஒருவேளை நீங்கள் அழுது விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு அந்த சீப்பு செந்தில் போட்டிருக்காரு. நாளைக்கு நாம இந்த பதிவுக்கு கீழே வந்து காரி துப்பி கழுவி விட்டுற கமெண்ட்களை பார்க்கலாம். அதை நான் தனி செக்மெண்டாவே பண்றேன். இப்ப நாம தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுடைய பிறந்த நாள்ல தமிழகத்துல நடந்த பல சம்பவங்கள், பயங்கரமான சம்பவங்கள், அப்புறம் இந்த கேடுகெட்ட தமிழக ஊடகங்கள் செய்த செயல்கள், திமுகவினர் செய்த காரியங்கள், அப்புறம் நம்மளுடைய அண்ணாமலர்கள் திமுகவை பொலந்து எடுத்திருப்பாரு. அதையும் பார்த்துட்டு நாம இதோட முடிச்சுக்கலாம். முதல்ல இந்த செய்தியை கொஞ்சம் பாருங்க. மதுரையில ரூபாய் 90 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். மதுரையில் ரயில் மூலம் போதைப் பொருள் கடத்தி வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து ரூபாய் 90 கோடி மதிப்பிலான மெத்தாம்பெட்டமைன் என்ற போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர். அப்படியே இந்த செய்தியும் பாருங்க. சென்னையிலும் போதைப் பொருள் பறிமுதல். இன்று காலை சென்னையிலிருந்து மதுரைக்கு ரயிலில் வந்த நபரிடமிருந்து 30 கிலோ மெத்தாம்பெட்டமைன் என்ற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து சென்னையில் உள்ள அந்த நபரின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் அவரின் மனைவி வீட்டில் இருந்த பார்சல்களை குப்பையில் வீசியது தெரிய வந்தது. இதையடுத்து கொடங்கையூர் குப்பை சேகரிப்பு மையத்தில் குப்பைகளுக்கு இடையே தேடி 6 கிலோ மெத்தாம்பெட்டமைன் போதைப் பொருள் கண்டெடுக்கப்பட்டது. மொத்தமாக இவற்றின் மதிப்பு 180 கோடி. 180 கோடி. இருவரும் கைது செய்யப்பட்டனர். மத்திய வருவாய் புலனாய்வு துறை. இது மட்டும் இல்லைங்க, +2 படிக்கிற பசங்க கையிலயும் கஞ்சா பொட்டலங்கள் இருந்திருக்கு. தமிழக காவல்துறை அவங்கள பார்க்கும்போது சந்தேகப்பட்டிருக்காங்க. அப்புறமா அவங்க துரத்தி போய் பிடிச்சிருக்காங்க. அதாவது அவங்க ஒரே பைக்ல 4 பேர் போயிருக்காங்க. சோ போலீஸ்காரங்க அவங்கள பார்த்து சந்தேகப்பட்டு அவங்கள விசாரிச்சதுல அவங்க கையில கிட்டத்தட்ட எவ்வளவு கவுன்சில்னு தெரியல, நிறைய கஞ்சா பொட்டலங்கள் அவங்க கிட்ட இருந்திருக்கு. அந்த பசங்க எல்லாருமே கைது செஞ்சிருக்காங்க. அதுவும் ஸ்கூல் பசங்க கையில கஞ்சா பொட்டலங்கள் இருக்கு. அதுவும் ஸ்கூல் பசங்க கையில கஞ்சா பொட்டலங்கள் இருந்திருக்கு.
இப்ப பார்த்தது இந்த போதைப் பொருட்கள் விவகாரம். இப்ப நம்ம பார்க்க போறது திமுகவினர் செய்த காரியங்கள். அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகளுக்கு ஜாமீன். வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகளுக்கு ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். 2 வாரங்களுக்கு விசாரணை அதிகாரிகள் முன்பு ஆஜராக வேண்டும் என இருவருக்கும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. இவங்க 2 பேர் செய்த காரியம் எப்பேற்பட்ட காரியம்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்துல எல்லா ஊடகங்களும் இந்த விவகாரத்தை குறித்து கீச்சு தொங்க விட்டுருந்தாங்க. இப்ப என்னடானா இவங்க 2 பேருக்குமே ஜாமீன் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, இன்னொரு சம்பவமும் இருக்கு, அதையும் பாருங்க. நெல்லை மாநகராட்சியை கண்டித்து திமுக கவுன்சிலர் ராஜினாமா. நெல்லை மாநகராட்சியை கண்டித்து திமுக கவுன்சிலரே ராஜினாமா பண்ணியிருக்காரு. நெல்லை மாநகராட்சியில் மேயர் கவுன்சிலர்கள் இடையிலான மோதல் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. தன்னுடைய வார்டில் எந்த திட்டங்களும் செயல்படுத்த விடவில்லை என்று கூறி 7வது வார்டு திமுக கவுன்சிலர் இந்திராமணி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக மாநகராட்சி ஆணையரிடம் கடிதம் அளித்திருக்கிறார். ஆனால் ராஜினாமா கடிதத்தை மேயரிடம் தான் வழங்க வேண்டும் என்று கூறி மாநகராட்சி ஆணையர் கடிதத்தை ஏற்க மறுத்துவிட்டார். நெல்லையில இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திமுகவுடைய ஆட்சி தான் இங்க நடக்குது. பட் திமுகவுடைய கவுன்சிலரே பாத்தீங்கன்னா என்னால இங்க வேலை செய்ய முடியல, என்னுடைய வார்டுக்கு தேவையான விஷயங்கள் என்னால செய்ய முடியல, இது அவங்க செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பதவியை அவங்கள ராஜினாமா பண்ண பார்த்திருக்காங்க. பட் அந்த ராஜினாமா கடிதத்தை அவங்க ஏற்கல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. திமுகவினரே பாத்தீங்கன்னா திமுகவுடைய ஆட்சிக்கு எதிராக தான் இருக்காங்க. என்ன சொல்றது? தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிறந்த நாள் இன்னைக்கு, 71வது பிறந்த நாள் இன்னைக்கு. இந்த ஒரு நாள்லயா இத மாதிரியான சம்பவங்கள் நடக்கணும்? உங்களுக்கு வேற நாளே கிடையாது. கரெக்டா முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிறந்த நாளாதான் இது மாதிரி எல்லாம் நீங்க பண்ணுவீங்களா? சும்மாவே இந்த பாஜக காரங்க திமுகவை போட்டு பிதிக்கி எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இது மாதிரி எல்லாம் செஞ்சீங்கன்னா பாஜகவுக்கு கண்டென்ட் கொடுத்த மாதிரி ஆயிடாது. ஏங்க இப்படி பண்றீங்க? அப்புறம் நம்மளுடைய அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. வணக்கம் சிஎம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. We want drug free Tamil Nadu. From the day you have become the chief minister until date, the Tamil Nadu government and Tamil Nadu police and DNK party are blindfolded against drug peddlers. Tamil Nadu has become the hub for drugs. And what you are doing? You are doing nothing. And your own party people are smuggling the drugs. Dangerous drugs, which destroy the life of youngsters. It is unfortunate that Tamil Nadu has become the hub for drugs. You are putting so many fake cases against me, and even now you have given a oral instruction to the Tamil Nadu police to put as many fake cases against me. I am not afraid of that. I will face it. I am a BJP Karyakarta, and I am very sure that my party will save me. CM Stalin sir, it is the time to act against these drug peddlers and smugglers. It is very important to save our Tamil Nadu. Let's join hands. Let's join together. We can do it. Jai Hind. இத மாதிரி அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் ஒரு பக்கம் பண்றாருன்னா, இன்னொரு பக்கம் அலிஷா அப்துல்லா இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னொரு பக்கம் வேற மாதிரி சம்பவத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே தமிழக பாஜக வேற லெவல் அரசியல் பண்ணிட்டு வராங்க. அது திமுகவுக்கு தொடர்ந்து குடைச்சல் மேல குடைச்சலா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நோண்டிட்டே இருக்காங்க, திமுகவை நோண்டிட்டே இருக்காங்க. ஒருத்தர் விட்டா இன்னொருத்தர் தொடர்ந்து திமுகவை நோண்டிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய கேடுகட்ட ஊடகங்கள், தமிழக ஊடகங்கள், இவங்க செய்த காரியங்களை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 180 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை பிடிச்சிருக்காங்க. மதுரை மற்றும் சென்னையில சேர்த்து பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் பசங்க கையில கஞ்சா படலங்கள் இருந்திருக்கு. அந்த பசங்க கிட்ட அவ்வளவு கஞ்சா படலங்கள் இருந்திருக்கு. தமிழக காவல்துறை அவங்கள கையும் களமா பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் ராஜினாமா பண்றதுக்காக அவருடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா செய்திகள்ல வந்ததே இவ்வளவு சம்பவங்கள். செய்தியில வராததே இன்னும் எவ்வளவு நாளா நடந்திருக்கும் நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இதை பற்றி இங்க கூட இந்த தமிழக ஊடகங்கள் ஏதாச்சும் பிரைம் டைம்ல டிபேட் நடத்தினாங்களா? இந்த விவகாரங்களை குறித்து ஏதாச்சும் டிபேட் நடத்தினாங்களா? இல்ல. இன்னைக்கு எதை மாதிரியான தலைப்புல டிபேட் நடத்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அதிமுக அணியில் இணைகிறதா தேமுதிக? திமுக கூட்டணியில் யாருக்கு எந்த சின்னம்? தலைவர்களை களமிறக்க தயாராகிறதா பாஜக? இதுதான் இந்த சூழ்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானதா.
தமிழகத்துல எப்பேற்பட்ட செய்திகள் போயிட்டு இருக்கு. இவங்க பாருங்க என்ன தலைப்புல டிபேட் நடத்திருக்காங்கன்ட்டு. இது என்னது? நியூஸ் 18 தமிழ்நாடு. அடுத்தது நியூஸ் 7 தமிழ். இவங்க என்ன தலைப்பு பாருங்க. மத்தியில் ஆட்சி மாற்றமே பிறநாள் பரிசென சூளுரைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாஜகவை வீழ்த்த திமுக கூட்டணி முன் உள்ள வாய்ப்புகள் என்னென்ன? முதலமைச்சர் கேட்ட பிறநாள் பரிசு ஆயத்தமாகிவிட்டதா இந்த புள்ளி வச்ச கூட்டணி? இது பாத்தீங்கன்னா நியூஸ் 7 தமிழ்ல நடத்தின டிபேட்டோடைய தலைப்பு. அடுத்ததாக நம்முடைய புதிய தலைமுறை. இவங்க பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து உறுதியாகும் திமுக கூட்டணி, வெற்றியை தருமா ஸ்டாலின் வியூகம். ரொம்ப முக்கியம். தமிழகத்துல எப்பேற்பட்ட அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருக்கு. போதைப் பொருட்களை பிடிச்சிருக்காங்க, பல கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை பிடிச்சிருக்காங்க. இதை பத்தி வாயை திறந்து இவங்க பேசுவாங்கன்னு பார்த்தா, அதை பற்றி டிபேட்டுகள் நடத்துவாங்கன்னு பார்த்தா, இங்க பாத்தீங்கன்னா கூட்டணி உறுதியாகி விட்டதா, இத மாதிரி பிறந்தநாள் பரிசு கேட்டிருக்காரு, அது கிடைக்குமா, இந்த புள்ளிவச்ச கூட்டணி என்ன பண்ண போகுது, இந்த வியூகம் ஜெயிக்குமா? என்ன சார், தமிழக மக்களுக்கு இதுதான் தேவையா? நீங்க அதை சொல்லனாலும் தமிழக மக்களுக்கு தெரியும் தேர்தல் காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் குறித்து தானே நீங்க பேசணும். ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா உங்களுடைய ஜாப் என்ன? மக்களுக்கு முக்கியமான தேவையான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறது, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது. ஆனா நீங்க அதை மாதிரிலாம் பண்ணாம திமுக ஊப்பிகள் மாதிரி நடந்துக்கிறீங்க. திமுக ஊப்பிகளை விட மோசமான முறையில முட்டு கொடுக்குறீங்க. ஓ சாரி, இந்த ஊடகங்கள்ல வேலை பார்க்கறதே ஊப்பிகள் தானே, நீங்க அப்படித்தானே பண்ணுவீங்க, அப்படித்தானே நடந்துப்பீங்க. அதை மறந்துட்டோம் பாருங்க. கடைசியாக அண்ணாமலை அவர்கள் செய்த 2 தரமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான இஷ்யூக்கள் குறித்து அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பாரு. இங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுறோம் பாருங்க. சர்வதேச அளவிலான போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக திமுக சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசுக்கு சொந்தமான சஹாரா கொரியர் நிறுவனத்தில் நேற்றைய தினம் தேசிய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு ஆணையம் சோதனை நடத்தியதை செய்தி சேகரிக்க சென்ற பாலிமர் நியூஸ் ஊடகவியலாளர் திரு செந்தில்குமாரை அறையில் அடைத்து வைத்து திமுகவினர் கடுமையாக தாக்கியுள்ளனர். நேற்று நம்ம இந்த விவகாரத்தை குறித்து பேசியிருந்தோம். அதுதான் அண்ணாமலை இங்க சொல்றாரு. இதனை அடுத்து அவர் அளித்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறை தற்போது 55 வயது பெண்மணி ஒருவரை திரு செந்தில்குமார் மீது போலியான புகார் கொடுக்க வைத்து அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனா பாவமே, திமுகவின் பேச்சை கேட்டு தமிழக காவல்துறை செயல்படுவது மிகவும் துரதிருஷ்டவசமானது மட்டுமல்ல, அவர்கள் பணி தர்மத்துக்கு விரோதமானதும் கூட. காவல்துறை சட்டப்படி நடக்க வேண்டுமே தவிர திமுக கட்சியின் ஒரு பிரிவாக அல்ல. உடனடியாக திரு செந்தில்குமார் மீது பதிவு செய்துள்ள பொய்யான முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் திரு செந்தில்குமாரை தாக்கிய திமுக குண்டர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன். இந்த விவகாரமானது இன்னைக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாலிமர் நியூஸ் ஊடகவியலாளரை தாக்கியிருந்தாங்க இல்லையா, அந்த கொரியர் கம்பெனிக்கு போயிட்டு செய்தி சேகரிக்க போனவர, அவரு இது மாதிரி வழக்கு ஒண்ணு கொடுத்திருக்காரு, கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. இது மாதிரி திமுக காரங்க நடிச்சிருக்காங்கன்ட்டு. பட் அதை பற்றி விசாரிக்காம இவர் மேல ஒரு பெண்மணி கொடுத்த புகாரை வச்சு அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அது குறித்து தான் நம்மளோட அண்ணாமலை அவர்கள் இங்க பேசுறாரு. இங்க மாற்றத்திற்கான ஊடகவியலாளர்கள் சங்கம் சொல்லிட்டு ஒரு சங்கம் ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த வருத்தப்படாத வாலிபர்கள் சங்கம் மாதிரி, அதுங்க அண்ணாமலர்கள் வெறும் பார்த்து பக்குவமா பல்லு படாம சொன்னதுக்கே போராட்டம் பண்ணானுங்க. அவ்வளவு டிராபிக் ஜாம் பண்ணி போராட்டம் பண்ணானுங்க. இங்க இவ்வளவு அக்கிரமமான ஒரு செயல் ஒண்ணு நடந்திருக்கு. இதற்கு எதிராக அந்த வருத்தப்படாத வாலிபர்கள் சங்கம் ஏதாச்சும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், ஒரு கண்டன அறிக்கை ஏதாச்சும் கொடுத்தானுங்களா? இல்ல. எங்க இருக்கிறானுங்க, என்ன பண்றானுங்க, ஒன்னும் தெரியல. அண்ணாமலர்கள் செய்த அடுத்த சம்பவத்தை பாருங்க. தமிழகம் முழுமையாக இந்தியாவின் போதைப் பொருள் தலைநகரமாக மாறி இருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் புகலிடமாக நமது மாநிலத்தை மாற்றியதற்காக திரு M.K. ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கூட்டத்தின் தலைவனும் திமுக நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் என்பவர் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். திமுக நிர்வாகிகளின் நிறுவனங்களில் தேசிய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு ஆணையம் சோதனை நடத்தி வருகிறது. தமிழகத்துக்கு கடத்தப்படவிருந்த ரூபாய் 1200 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் குஜராத் கடற்பகுதியிலும் இன்று ரயிலில் கடத்தப்பட்ட 30 கிலோ மெத்தாம்பெட்டமைன் போதைப் பொருள் நுண்ணறிவு துறையால் மதுரையிலும் கைப்பற்றப்பட்டுள்ளது. திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கின் போதைப் பொருள் கடத்தல் தொடர்புகள் அம்பலமாகி கொண்டிருக்கும் வேளையில் திரு M.K. ஸ்டாலின் இது குறித்து வாயே திறக்காமல் இருக்கிறார். இனிமேலாவது அவர் விழித்தெழுந்து நடவடிக்கை எடுப்பாரா, அல்லது வழக்கம் போல மக்களின் கவனத்தை இதிலிருந்து முக்கியமற்ற பிரச்சனைகளுக்கு திசை திருப்ப தனது கூட்டத்தை பயன்படுத்த போகிறாரா
அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு. இப்படி அண்ணாமலை அவர்கள் ஏன் சொல்லியிருக்காருன்னா, ஏதாச்சும் சீரியஸ் இஷ்யூ வரும்போது இந்த உடன்பிறப்புகள், இந்த ஊப்பிகள் எல்லாருமே, முக்கியமா இந்த இணையதள ஊப்பிகள் எல்லாருமே வேற ஒரு விஷயம் குறித்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒண்ணு மொழி குறித்து பேசுவாங்க, இல்லைன்னா மதம் குறித்து பேசுவாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு செலிபிரிட்டி தவறான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை வச்சு அதை பெருசா பில்டப் பண்ணி அந்த விஷயத்த அப்படியே டைவர்ட் பண்ண பார்ப்பாங்க, டேவியேட் பண்ண பார்ப்பாங்க. அதனாலதான் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இப்பவே அந்த விஷயத்தை குறித்து சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி பேசுவாரா, இல்லைன்னா அவங்களுடைய ஆட்களை வைத்து திசை திருப்பதற்கான வேலைகளை பார்ப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்து வந்து பார்ப்போம். அவ்வளவுதான் guys, இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.